லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 3ஆம் மீத்தில் ஒரு 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாமே அதிக கறவை திறனில் இருக்கக்கூடிய மாடுகள். வாங்க இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா 3ஆம் மீத்து, அதாவது புதுவாய் மாடு அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்லியிருக்காங்க. மாடு சுழி சுத்தம் கொண்டதாகவும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதாகவும் நம்ம விற்பனையில் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னா நம்ம விற்பனையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு போன 2ஆம் மீத்துக்கு 20 லிட்டர் பால் வந்ததாகவும், இந்த 3ஆம் மீத்துக்கும் அதே 20 லிட்டர் பால் தாராளமாக சொல்லி கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நண்பர் முருகன்ட்ட இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. விலையை முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. மாடு சின்ன மாடு கிடையாது, ரொம்பவே பெரிய மாடு. இன்னும் கன்று போடுறதுக்கு 10லிருந்து 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சேனலில் இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதுவும் 3ஆம் மீத்து மாடு தான், புதுவாய் மாடு தான். கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு சுழி சுத்தம் கொண்டதாகவும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு தண்ணி தீவனத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கை கறவையாக இருந்தாலும் சரி, மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் மாடு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. விலையை முன்ன பின்ன அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் ஆகும். பால் 20 லிட்டர் பால் தாராளமாக எடுத்து கொடுக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. விலையை முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சேனலில் வந்திருக்கிற 3ஆவது ஒரு மாடு வந்திருக்கு, அந்த மாட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க சென மாடு, 3ஆம் மீத்து மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு படா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சென மாடு தாங்க. மாடு செம்புத்துக்காரி மாடு, நல்ல ஜாதி மாடு, ஜெர்சி ரகத்தை சார்ந்த ஒரு செம்புத்துக்காரி மாடுங்க. இந்த மாடு இந்த 3ஆம் மீத்துக்கு 20 லிட்டர் பால் வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. புதுவாய் மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டிய அவசியம் வராது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லிருந்து 15 நாள் ஆகும். கை கறவை, மிஷின் கறவை என எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகும். மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகுன்றதுனால உங்களுக்கு எல்லா கேரண்டியும் கொடுத்தே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பாலுக்கு, மாட்டுக்கு எல்லா கேரண்டியும் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. உங்களுக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால்